அப்படியே போ அந்த போகலாம் மேலே எடுத்துட்டு இங்கே வாங்க சொல்லுங்கள். என்ன ஊர் நீங்கள்? பலாப்படியா? எதுக்கு மனு கொடுத்தீங்க கலெக்டர்கிட்ட? கலெக்டர் பட்டாம் மாதிரி இவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரி, பணம் கேட்குறாங்களாம். யார் கேட்குறா? விவோ அம்மா. எவ்வளோ கேட்குறாங்க? 40,000 15,000 20,000 கேட்குறாங்க. ஒவ்வொருத்தாங்கன்னா ஆளுக்கு தாங்கன்னா ஒரு ரேட் கேட்குறாங்க. இது மாதிரி தான் ஏற்கனவே பட்டாவை சொல்லி 40,000 வாங்கி பட்டா பார்த்து விட்டாங்க. இப்போ நான் பத்திர ஆஃபீஸுக்கு போய் பண்ணும்போது பட்டா முடியும் பண்ண முடியாது, பட்டா சிட்டா முடியும் பண்ண முடியாது, ஆனால் பட்டா முடியும் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அந்த 40,000 லாஸ்ட் தான் சார். நாங்கள் சொல்லி எங்களை ரொம்ப நம்ம நம்பிக்கையாக இருந்தோம்னா நம்மளை ஏமாச்சிட்றாங்க சார். அது ஒரு நடவடிக்கை நீங்கள் எடுக்கணும் சார். பேர் சவுந்தரராஜன். விவோம்மா. விவோம்மா பேர் என்ன? பாலம்மா. என்ன ஒரு சொந்த ஊர்? சொந்த ஊர் தெரியாதுங்க சார் நம்மளுக்கு. அது உங்கள் உயிர் விளாப்படி. அதான் நான் சொன்னேன். இப்போ அவங்க பேப்பரில் போட்டாங்கன்னா நான் அதை ப்ளஸ்ஸாக எடுத்துகிட்டு நான் மான நஷ்ட வழக்கு வரைக்கும் போவேன். இல்லைன்னா இப்போ எழுதி கொடுத்தானா நான் இப்போவே ப்ரெஸ்ஸுக்காரங்களுக்கு ஃபோட்டோ போட்டு இந்த மாதிரி தெரியாமல் பண்ணிட்டாரு, இந்த விஷயம் பெருசாக்காதீங்கன்னு நானே ஓப்பனாக சொல்லிட்டு ஆர்டிஓ கலெக்டர் எல்லாத்துக்குமே மெசேஜ் மொபைல்லேருந்து அனுப்பிச்சிடுவேன். இதோட பிரச்சனை முடிஞ்சிச்சு. இல்லை பார்த்துக்கிட்டோமா அப்படின்னு பார்த்தேன். பேப்பரில் வந்துச்சுன்னா இதுதான் விஷயம். ஏன்னா உங்க கூட பழகினதுக்கு நான் நன்றி மறக்க மாட்டேன். அதுக்காக சொல்லவா? ஸ்னேகாவையும் கூட்டிட்டு வா, பேப்பர் கீழே இருக்கு. பேப்பர் அப்புறம் எங்கே வாங்குறது? பேப்பர் இருந்தால் எடுத்துட்டு வா. ஸ்கூல் ஷீட்டு தான் எடுத்துட்டு வா. பேப்பரே இல்லையா? இருங்க நான் பேப்பர் எங்க அண்ணா பேப்பர் வாங்குங்க. யாருக்கு அண்ணா பேப்பர் யாருக்கா இருக்கா? ஸ்கூல் பிள்ளைங்க காலைக்கு எடுத்து வர மேடம். அங்கே தாலுக்கா ஆஃபீஸ் எடுத்து வர மேடம். அம்மா தாலுக்கால இல்லடா, இப்போ போட்டாங்கன்னா எனக்கு ஆதாரம். புரியுதா ஸ்னேகா? உனக்கு மன்னிச்சுட்டேன் சரியா? நீ என்னன்னாலும் சரி நீ மன்னிச்சிட்டீங்க. ஆனா நீ ஒரு தப்பு ஒத்துக்க மாட்டீங்க. நான் பண்ண தப்புன்றீங்க, ஆனா நீங்க பண்ண தப்பு மட்டும் ஒத்திக்க மாட்டீங்க. நான் எந்த தப்பும் பண்ண கிடையாது.